இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து புஞ்சை புஞ்சை நிலம், அதாவது நஞ்சை புஞ்சை அப்படின்வாங்க. நஞ்சைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், இப்போ புஞ்சைக்கு போடணும். நஞ்சை என்பது இயற்கையான நீர் சோர்ஸ் வந்து இயற்கையாக இருக்கிறது. புஞ்சை என்பது இந்த சோர்ஸை வந்து நாம் ஏற்படுத்திக்கணும். அதாவது நஞ்சை புஞ்சைன்றது இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் இந்த வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அதிலேருந்து தான் அதுக்கு விடை கிடைக்கிறது. நஞ்சைன்றதுக்கு நான் சொன்னேன், நன் அப்படின்றது நவுனு, NOUN நவுன் அப்படின்றது பெயர் சொல்லு. கில்ன்றது GILL கில்ன்றது, அந்த கில்லில் டபுள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா NOUN GI நஞ்சை அப்படின்றது. இது வந்து நீர் ஆதாரம் அப்படின்றது, அதாவது ஆற்று பாசனம் மூலமாகவும் கால்வாய் பாசனம் மூலமாகவும் இயற்கையான முறையில் பயிர் செய்யக்கூடிய நீர் சோர்ஸ் அப்படின்றது நஞ்சை நிலத்தை குறிக்கும். இப்போ புஞ்சை அப்படின்னு பாருங்கள், புஞ்சை இதுவும் ஆங்கிலத்திலேருந்து தான் டப்பிங் மாதிரி. உங்களுக்கு புஞ்சை அப்படின்றது பஞ்சுன்னு எழுதிக்கோங்க. பஞ்சுன்றது PUNCH அப்படின்றது. அது பக்கத்தில் இதே மாதிரி கில் அப்படின்றது GILL கில் அப்படின்றது எழுதிக்கோங்க. பஞ்சை அதாவது பஞ்ச் கில் அப்படின்றது பூமியை தொலையிட்டு பூமியை தொலையிட்டு போர் போட்டு கிணறு நோண்டி குளம் வெட்டி இப்படி ஏதாவது ஒரு முறையில் நீரில் தேக்கி வச்சு நீரை கண்டுபிடிச்சி அதன் மூலம் பயிர் செய்யக்கூடியது புஞ்சை. புஞ்சு அப்படின்றது பஞ்சு, PUNCH. அது ஆங்கிலத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா பஞ்சு, ஆனால் அதை தமிழில் படிக்கும்போது புஞ்சு அப்படின்னு வரும். புஞ்சை அப்படின்றது பக்கத்தில் PUNCH அப்படின்ற பக்கத்தில் ஐ போட்டிங்கன்னாவே புஞ்சை தான். ஆனால் நம்ம அதுக்கும் பக்கத்தில் வந்து கில் அப்படின்ற வார்த்தை, அதாவது நீரை குறிக்கும் கில்லுன்றது. அதில் ஒரு 2 எழுத்து LL எடுத்துட்டிங்கன்னா அந்த புஞ்சை அப்படின்றது GI, அது வந்து ஜெயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலையா, அந்த மாதிரி அது ஜை அப்படின்னு வரும். புஞ்சைன்றது பஞ்சு, நீர், அதாவது நிலத்தை ஏதோ ஒரு வகையில் தொலையிட்டு அதன் மூலம் தண்ணீரை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக பயிர் செய்யக்கூடியது. அவனுக்கு 3 பாகத்தில் பயிர் கூட விளையும், ஆனால் கிணத்துலேருந்து தண்ணி வந்து தான் விளையும், போர்லேருந்து தண்ணி வந்து தான் விளையும். போரில் தண்ணி எடுக்கணுன்னா உங்களுக்கு கரண்ட் இருக்கணும். போரில் தண்ணி எடுக்கணுன்னா ஒரு வேளை நீர் உள்ள திடீர்னு 4 வருஷம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த போர் வத்திரும். அதனால தான் அது புஞ்சை நிலம். புஞ்சை அப்படின்றது கொஞ்சம் இருந்தாலும் அது 2வது இடத்துல தான் இருக்கும். நஞ்சைன்றது 1வது இடத்துல இருக்கும். புஞ்சை அப்படின்றதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, ஆங்கிலத்திலேருந்து தான் இதற்கான விடை. புஞ்சை அப்படின்றது பஞ்சு அப்படின்றத PUNCH புஞ்சு அப்படின்னு படிக்கும். புஞ்சு அப்படின்றது பஞ்சு, அதாவது பூமியை தொலையிட்டு அதன் மூலமாக தண்ணீரை கண்டுபிடிச்சி கிணறு வெட்டி குளம் வெட்டி இப்படி தண்ணீரை தேக்கி அதன் மூலமாக பயிர் செய்யக்கூடிய இடம் தான் புஞ்சை அப்படின்றது. இதுதான் இந்த சீக்ரெட் ஆஃப் லாங்குவேஜ்.